இந்த ரெசிபியை நான் வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு, சீரகம், வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். நான் பார்த்த வீடியோவில் இந்த பன்னீருக்கு அவங்க வச்ச பேர் வேறு பேராக இருந்துச்சு. எனக்கான இது ரிசம்பிள்ஸ் கடாய் பன்னீர் மாதிரியே இருக்கவே அதே பேரே வச்சுட்டேன். எனக்கு அந்த பேர் அவ்வளோவா வாயிலே நுழையல. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் இதை சமைக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் இதுக்கு 7.5ன்னு சொன்னாங்க. நான் இதை சாப்பிட்டப்ப எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பார்த்தேன். இதில் ஃபஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த இடத்துல அதை மாதிரி சீரகம் யூஸ் பண்ணாமல் முழுசாக அதை ஒரு பொடி பண்ணி பவுடராக யூஸ் பண்ணலாம் நடுவில். அதுக்கப்புறம் இல்லைன்னா சாகி ஜீராவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சீரகம் வாயில் வரும்பொழுது அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி கெடுக்கிற மாதிரி இருக்குது. டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. குடமிளகாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஒரு பாதி வெந்தாலே போதும். கூடவே பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் வீட்டிலே தயார் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் அந்த தண்ணி வரும் இல்லையாங்க பிரிஞ்சு, அந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி பிசைகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. வேறு ஏதாவது சமைக்கும் பொழுதும் இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக எதுக்காகனா, ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு பன்னீர் சாப்பிட பயப்படுவாங்க, அது டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த தண்ணியை சேர்த்துக்கும் போது இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே லெமன், கரம் மசாலா, க்ரீம் அதையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி, மிளகு, கொத்தமல்லி. சீரகம் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை, இது கூட வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.